Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் ஜிமெயிலில் இமெயில் சிக்னேச்சர் லோகோவோட மற்ற சோஷியல் லிங்க்கோட சிக்னேச்சர் எப்படி ரெடி பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்குள்ளே சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா see all settings. ஸோ ஜென்ரல் டேப்பில் ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் வந்தோம்னா இங்கே நமக்கு தேவையான சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். க்ரியேட் நியூ கொடுத்து முதல்ல சிக்னேச்சரோட நேம் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு யூடியூப் என்ன பண்ணுறேன் நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சிக்னேச்சர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு சிக்னேச்சரை நாம் இந்த ஏரியாவில் தான் என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். பட் இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒரு சிக்னேச்சரை டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நமக்கு தேவையான லோகோ ஆர் எனிதிங் நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறோம்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் மற்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம அலைன் பண்ணுறது, ரீபொசிஷன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கூகுள் டாக்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணிக்கலாம். டாப்லேயே நமக்கு ஆல் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் ஆப்ஸ், அதில் கூகுள் டாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி இங்கே நமக்கு தேவையான சிக்னேச்சரை நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ பிளாங்க் ஷீட் என்ன பண்ணுங்கள், டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணுறது வசதியாக இருக்கும். ஏன் ப்ரோ நம்ம எம்எஸ் வேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? எம்எஸ் வேர்டில் நாம் சிக்னேச்சரை தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி ஜிமெயிலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ப்ரோக்கன் லிங்காக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கூகுள் டாக்ஸில் இன்சர்ட் மெனியூவில் டேபிளில் ஒரு ரோவில் 2 செல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக எடுத்துக்கங்க. ஒரு செல்லில் நமக்கு தேவையான லோகோ வைக்க போகிறோம். இன்னொரு செல்லில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் அண்ட் சோஷியல் ஐக்கன்ஸ் ஒரு சோஷியல் லிங்க்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் இன்சர்ட் இமேஜில் போய் நமக்கு தேவையான இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இமேஜ் ஆட் பண்ண உடனே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதிகமாக வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இந்த லோகோவையும் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே முதல்ல நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நேம் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுறேன். ரெண்டாவது கம்பெனி நேம் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த தேர்ட் லைனில் நமக்கு தேவையான ஐக்கன்ஸ் ஒரு லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 லிங்க் ஆட் பண்ணணும். அது டெக்ஸ்ட்டாக இருக்கிறத விட ஐக்கன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், இமேஜஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேர்ட் லைனில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட் ஐக்கன் அப்படிங்கிற இந்த சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இங்கே நமக்கு நல்ல ஃப்ரீ ஐக்கன்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ ஐக்கன்ஸ் கேட்டகரியில் நமக்கு தேவையானது சோஷியல் மீடியா லோகோ தான் பார்த்திங்கன்னா தேவை. ஓகே, ஜஸ்ட் நம்ம அப்படி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடியதை என்ன பண்ணுங்க எடுங்க. ஒரு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுக்கிறீங்கன்னா மற்றதும் ஸ்கொயர் ஷேப்பில் யூனிஃபார்மாக என்ன பண்ணுங்க எடுங்க. நாம் கொஞ்சம் இந்த சர்க்கிள் ஷேப்பில் என்ன பண்ணுறோம் எடுக்கிறோம். ஸோ இங்கே ஃப்ரீ டவுன்லோட் தான். பட் நமக்கு ஃப்ரீ டவுன்லோட் பண்ணும்போது ஆட்ரிபியூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் 4 ஐக்கன்ஸ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம கூகுள் டாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐக்கன்ஸ்லாம் எங்கே வேணுமோ கர்சர் அங்கே வச்சாச்சு. இன்சர்ட் மெனியூக்குள்ளே போயிட்டு ஆஸ் யூஷுவல் இமேஜ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ 4 ஐக்கன்ஸையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூனிஃபார்மாக ஒரு சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜோட ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். சைஸ் அண்ட் ரொட்டேஷனில் நமக்கு தேவையான சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ விட்த் நம்ம என்ன கொடுக்குறோமோ கீழே லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எனேபிள் பண்ணி இருக்கான்னு பார்த்துக்குங்க. அண்ட் நம்ம இங்கே சரியான ஒரு சைஸ் என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே 0.21 தான் மற்ற இமேஜஸ்க்கும். மற்றபடி ஐக்கன்ஸ்க்கு இன்பிட்வீனில் கேப் வேணுங்கிற பட்சத்தில் லெஃப்ட் சைடு ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணி கர்சரை நீங்கள் இன்பிட்வீனில் கொண்டு போயிட்டு ஸ்பேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அண்ட் கம்பெனி நேமை கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும். லைனுக்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுங்கிற பட்சத்தில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேசிங் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லோகோவையும் என்ன பண்ணுங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லோகோவுக்கும் இந்த டெக்ஸ்ட் ஒர்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்டர் மட்டும்தான் தேவை. ஸோ அதை மட்டும் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி பார்டரோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ நாம் என்ன பண்ணலாம் அதிகப்படுத்திக்கலாம். கலர் வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, மற்ற பார்டர்ஸ் அவசியம் இல்லை. ஸோ கண்ட்ரோல் ஆர் ஷிஃப்ட் கீ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணி மற்ற பார்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த கலர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் ஒயிட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் நம்ம அதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய சிக்னேச்சர் ஏரியாவில் கண்ட்ரோல் V கொடுத்து என்ன பண்ணலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் பேஸ்ட் பண்ண ப்ரோ ஆனால் எனக்கு லெஃப்ட் சைடில் அதிகமாக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கலாம்.
ஜஸ்ட் கூகுள் டாக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேபிள் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸில் டேபிள் ட்ராப் டவுனில் அலைன்மெண்ட் லெஃப்ட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லெஃப்ட் சைடில் நீங்கள் சேர்த்து செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸும் சேர்த்து செலக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, மற்றபடி இந்த ஏரியாவையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. Ctrl+C அண்ட் இங்கே Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜையும் ஐக்கனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான லிங்க்கை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க்கை வெறும் டெக்ஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். லிங்க்கை கொடுத்துட்டு வேறு ஏதாவது டிஸ்பிளே டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். பட் நாம் அப்படி கொடுக்கல. காரணம், நாம் ஒரு இமேஜ்குள்ளே தான் இந்த லிங்க்கை வைக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபேஸ்புக், இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லிங்க் உள்ளே போயிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய ஃபேஸ்புக் லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணி ஓகே. அண்ட் மற்ற லிங்க்குக்கும் மற்ற ஐக்கன்ஸ்க்கும் அதே தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஐக்கன்லேயும் அதுக்கு ரிலேட்டடான லிங்க் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கப்புறம் இங்கேயும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் வேறு கலரில் தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட்டோட சைஸ் என்ன அண்ட் டெக்ஸ்ட்டோட கலர் என்ன, இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரை நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா சிக்னேச்சர் டிஃபால்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஒரு நியூ இமெயில் நம்ம சென்ட் பண்ணும் போது எந்த சிக்னேச்சர் ப்ரைமரியாக இருக்கணும். பிகாஸ் நம்மக்கிட்ட இப்போ ஒரு சிக்னேச்சர் தான் இருக்குது. ஒருவேளை 2-3 சிக்னேச்சர் அப்படின்னும் போது நாம் அந்த சிக்னேச்சர் லிஸ்ட்டில் இருந்து எந்த சிக்னேச்சரை புது இமெயில் அனுப்பும் போது யூஸ் பண்ணுவோம். ஸோ யூடியூபுங்கிற இந்த சிக்னேச்சர் தான் நான் புது இமெயிலுக்கு என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கலாம். இல்லை ரிப்ளை ஃபார்வர்ட் பண்ணும் போதும் சில பேர் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தேவைன்னா அதை இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ரிப்ளைக்கு பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட் நியூ இமெயில் கம்போஸ் பண்ணும்போது மட்டும் தேவை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரிப்ளைக்கும் வச்சுக்கலாம். இல்லை மல்டிபிள் சிக்னேச்சர் இருக்குன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் கிரியேட் நியூ கொடுத்து பர்சனல் சிக்னேச்சர் ஒன்று நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். ஸோ பர்சனலுக்கு இப்படி ஒரு சிக்னேச்சர் இருக்குன்னு வச்சுப்போம். கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கிறேன். ரிப்ளை பண்ணும் போதெல்லாம் எனக்கு இந்த சிக்னேச்சர் தான் போகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ராப் டவுனில் நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் போய் நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. ஸோ அப்போ நமக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்காது. ஸோ இப்போது ஒரு நியூ இமெயில் கம்போஸ் பண்ணும் போது கரெக்டாக நம்மளுடைய இந்த சிக்னேச்சர் வரும். ஸோ இந்த 2 ஹைஃபனுக்கு கீழே தான் நம்ம சிக்னேச்சர் வருது. இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம சிக்னேச்சர் என்ன பண்ணலாம், சேம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் டேப்லேயே ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா insert signature before quoted text and replies and remove the அந்த hyphen lines அப்படின்னு இருக்கு இல்லையா. இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம கம்போஸ் பண்ணும் போது அந்த 2 ஹைஃபன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் அது இருக்கிறது எப்போவுமே நல்லது தான். மற்றபடி வந்திருக்கிற இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணும் போது அந்த அசைன் பண்ண சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். ஸோ நியூ இமெயில் கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ லிங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம அனுப்பின நியூ இமெயில் வந்தாச்சு அண்ட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகுது. பட் நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான சிக்னேச்சர் நம்ம ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இல்லை ப்ரோ, என் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு, எனக்கு மாடர்னாக வேணும், ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக மினிமலாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் கேன்வாவில் கூட போயிட்டு ஜிமெயில் சிக்னேச்சர்ஸ் நீங்கள் தேடுங்க. ஏகப்பட்ட சிக்னேச்சர்ஸ் வரும். ஃப்ரீயாக நீங்கள் இங்கேருந்து எடுத்து டிசைன் பண்ணாலும் சரி, இல்லை இதை நீங்கள் ஒரு மாடலாக யூஸ் பண்ணியும் உங்களுக்கு தேவையான சிக்னேச்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் டாக்ஸில் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை என்ன பண்ணலாம், உங்களுடைய சிக்னேச்சர் ஏரியாவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஈவன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ சிக்னேச்சர் உங்களுக்கு ஓகேனா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை கஸ்டமைஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஷேரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய பர்சனல் சிக்னேச்சர் வெறும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நாம் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோடில் போயிட்டு செலக்ட் அ ஃபைல் ஃப்ரம் யோர் டிவைஸ் அண்ட் நாம் இம்போர்ட் பண்ண டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை உள்ளே நாம் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆஸ் அ இமேஜாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ இமெயிலை கம்போஸ் பண்ணும் போது நம்மளுடைய சிக்னேச்சர் இப்படியும் இருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சிக்னேச்சர்ஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.